இந்த முழு பதிவை கேட்குறவங்களுக்கு பல ரகசியங்கள் சாயப்பாவால் தெரியப்படுத்தப்படுது. உங்களுடன் அமர்ந்து பேசுவார். இந்த முழு பதிவை கேட்குறவங்களுக்கு உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு முட்டுக்கட்டை அதை புரிஞ்சுக்கிட்டா இனி எல்லாத்தையும் தட்டி தூக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவன் உதவியும் தேவையில்லை, யாருக்கும் உதவிக்கு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வைக்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. ஏன் துன்பம் தொடர்ந்தது தெரியுமா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாய்பாடா ஃபோட்டோ மாறிச்சு தெரியுமா? யார் மாற்றினது? துன்பமே நிரந்தரம், இதுதான் விதி அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போ சொல்கிற வெற்றியே நிரந்தரம், இதுதான் இன்னைக்கு எழுதப்படக்கூடிய விதி. சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு இந்த பதிவின் மூலமாக, வாய்ப்புகளை கொடுக்குறாரு இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகள் மூலமாக. நம்புவீங்களா? ஸோ 10 அடியில் புதையல் இல்லை, 100 அடியில் தான் உங்களுக்கு புதையல். ஸோ 100 அடி முயற்சி, உழைப்பு, நம்பிக்கை. முடியுமா? முடிஞ்சா பாருங்க. திரும்பவும் சொல்றேன், சகாப்தத்தை நீங்கள் படைக்கலாம், வெற்றி மாலை சூடலாம். நீங்கள் எந்த சபையில் நடந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்கும். துரதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு ஓட போகுது, அதிர்ஷ்டம் மட்டுமே வரப்போகுது. உங்களுடைய வெற்றி உழைப்பின் மூலமாக தான் கிடைக்க போகுது. ஸோ உழைப்பை ஓரம் தள்ளா எந்த வெற்றியும் கிடைக்காது. கடவுளுடன் 1 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு தயாரா? அத்தனையும் உள்வாங்குங்க, செயல்படுத்துங்க. வெற்றி உமது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா என்னை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னை ஏற்றுக்கிட்டாருன்னா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நேரமும் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் என்னென்ன யுத்திகளை ஃபாலோ பண்ணணும் அத்தனையும் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் கடவுளோட பிள்ளையாக தான் நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு எனக்கு புரியலை. எனக்கு தெளிவான ஒரு பதிவு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது போல் இங்கே எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு யூடியூபராக நினச்சி நான் சொல்லலை, எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயங்கள் போகணும். இது எதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறேன்னா, ஒரு சாய்ராமுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய உறவுகளுக்கு அந்த பதிவு போய் சேர்ந்து அந்த உறவு இவங்கக்கிட்ட சொன்னாங்களா, நீ சரியான நேரத்தில் ஸ்டேட்டஸ் வச்ச, இல்லைன்னா நான் என்னுடைய குழந்தைங்களை விட்டுட்டு யமலோகம் போயிருப்பேன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு.
ஸோ நான் எந்த விஷயங்கள் சொன்னாலும் சரி, அது நல்ல மனிதர்களுக்கு போய் சேரணுன்றது என்னுடைய தனிப்பட்ட தாட். ஸோ சாய்ப்பாட தாட்டு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட தாட்டு இதுதான். எல்லோருடைய பிரச்சனைகளையும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மூலமாக தீர்த்து வைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையுன்றது தான் நான் இந்த இடத்துல யோசித்து பார்க்குறேன். மற்றபடி ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர். நான் என்ன சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஸோ நீங்கள் ஏன் சொந்தம், நான் உங்கள் சொந்தம். நமக்கு எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நல்லது நடக்குன்றதை நான் யோசித்து தான் இத்தனை விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸால் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இப்போ நீங்கள் லைக் பண்ணுறதாலேயோ, ஷேர் பண்ணுறதாலேயோ, ஸ்டேட்டஸில் வைக்கிறதாலேயோ, இல்லை எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் செய்கிறதாலேயோ எத்தனையோ பேருக்கு போய் சேருது. சில பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, சில பேர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஒரு மன மாற்றத்தை இது நிச்சயமாக தருதுன்றது மட்டும் உண்மை. சரி, விஷயத்துக்கு வருவோம். சாயப்பா நம்மளை ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையா, இதுதான் ஒரு கேள்வியாக இங்கே வருது. இதற்கு சூப்பரான பதில்களை சொல்லி இன்றைக்கி சாயப்பா நம்மளை அசத்த போகிறாருன்றது மட்டும் உண்மை. ஸோ யாரெல்லாம் கடவுளை நோக்கி வராங்களோ அத்தனை பேரையும் கடவுள் ஏற்றுக்கிறார். எல்லாரையும் ஏற்றுக்கிறார். அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ ஏற்றுக்கிட்டவர் ஏன் சில நேரத்தில் எதுவுமே செய்யலை அப்படின்னா, வரவங்க முழு மனசோட வரல, அரைகுறை மனசோட வராங்க, இல்லை நம்பிக்கை இல்லாமல் வராங்க, இல்லை கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரை விட்டு போகிறாங்க. அதாவது ஏன் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை தீரும்ன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. என் பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி எனக்கு கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அதனால் நான் சாயப்பா கிட்ட வந்தேன். ஆனால் பிரச்சனை தீரலை, அதனால் என்னோடய பக்தியை நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எப்படித்தான் ஒரு குழந்தை அம்மானு சொல்லி கூப்பிட்டா அம்மா உடனே ஓடி வந்து உதவி பண்ணுறாங்களோ, அதே போல் சாயப்பா என்னை காப்பாற்றன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களை காப்பாற்றுறாரு, காப்பாற்றுவதற்கு ஓடி வருகிறாரு, உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்கிறாரு. இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, அதை உடனுக்கு உடனே செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. ஏன்னா நாம் அவ்வளவு தவற செஞ்சுருக்கோம். தண்டனைக்கு உரிய காலத்தில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸோ தண்டனை காலத்தில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. நோய் இருக்கிற காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா நம்மால்? ஸோ நோய் தீர்ந்ததுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தண்டனை தீர்ந்ததுக்கப்புறம் சுதந்திரமாக இருக்கலாம். ஒருத்தங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், அவன் நெருக்கடி பண்ணுறான். இப்போது அவன் முன்னாடி நாம் என்ன பண்ணணும்? அமைதியாக தான் இருக்கணும். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் நாம் அவன் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரலாம், ஏன் பேரை சொல்லி கூட கூப்பிடலாம், நக்கலாக பேசலாம், கிண்டலாக பேசலாம், எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் இப்போது நம்ம 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கோம், நம்மளோட 10 வயசில் சின்னவராக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம பயப்படுறோம். ஏன்னா நம்ம காசு, அவரோட காசு நம்ம பாக்கெட்டில் இல்லை, செலவு ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு எடுத்து வை அப்படின்னா எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அப்போ எந்தெந்த டைமில் எப்படி இருக்கிறோன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சார் சொன்னாங்க, 32 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் நம்பிக்கையை இழந்துட்டாங்க, நானும் நம்பிக்கையை இழந்துட்டேன்னு என்னைக்கோ சொன்னாங்க. அப்போ நான் ஒரே சில வார்த்தைகள் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்கள், அந்த பதிலுக்கு நான் சில விஷயங்கள் செய்ய சொன்னேன். அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவருடைய கணவரும் என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. அவருக்கு வயசு 39, இவங்களுக்கு வயசு 32.
ஸோ இவங்க ஏஜ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், ஏஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாமே ஒத்து போகும், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் நமக்கு செய்கிறாரு அப்படின்னும்போது அதில் ஏதோ ஒரு பல விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கடவுளை வணங்கும் போது துன்பம் இருக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அப்போ கடவுள் வணங்கும் போது நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளால் நம்ம மனசில் மிகப்பெரிய வருத்தமும் கஷ்டமும் இருக்குதுன்னா ஏதோ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதில் யார் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சகல செல்வமும் பெருகுது. ஆனால் இதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திடீர்னு போகிறவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வறுமையாகவே போயிடுது. ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் வறுமை, லாஸ்ட்டு வரைக்கும் கஷ்டம். இவங்கெல்லாம் எங்கேயுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. இதான் ப்ராப்ளமே. நிற்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, பயமும் சேருது, பதட்டமும் சேருது, பொறுமை இல்லாதத்தனம் எல்லாமே. இந்த நேரத்தில் இது எனக்கு கிடைச்சதுன்னா போதும்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை தேடுறாங்க. அந்த சந்தோஷம் இருமடங்கு இல்லை, பல மடங்கு துக்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ கடவுளை வணங்கிட்டா பிரச்சனைகள் தீரும், 100க்கு 100 தீரும். ஆனால் பிரச்சனை தீர்ற வரைக்கும் கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எத்தனை பேருன்றதை விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ எத்தனையோ பேர் கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல நான் நிறைய பேரை பார்க்குறேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் அடுத்தவங்கிட்ட பேசும்போது தான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சுன்னா அவங்களோட நம்பிக்கை அப்படின்றது அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி பொடி பொடியாக ஆகிடும். ஒரு பெரிய பட்டாசு எப்படி இருக்கும், வெடிச்சதுன்னா வெறும் பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது மாதிரி ஆகிடுது. ஆனால் அது கிடையாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் போதிக்கிறீங்களோ அது உங்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவனும் மனுஷன்தான், நாமளும் மனுஷன்தான். புரியுதா? அப்போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இதை பண்ணு, பரவாயில்ல, கஷ்டத்தை கடந்து போ, அப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு 1000 விஷயம், லட்சம் விஷயம், கோடி விஷயம் பேசுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றோம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு. நாம் நல்லா இருப்போன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றோம். அது பேசுகிறது கூட தயங்குறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அவ்வளோ பேடாக இருக்குது. ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதால நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியல. ஒரு சரி நான் மனசை விட்டு அழுதாங்க, நான் நல்லா இருப்பேனான்னு தெரியலப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்த பிரச்சனை. திரும்ப அதே சொல்கிறாங்க, இன்னொன்று சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு. நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலை சொன்னீங்கன்றதுக்காகலாம் பட்டம் கட்டிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது அட்வைஸ். யார் எவ்வளோ வேணாலும் கற்பனை பண்ணி சொல்லலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அப்போ தான் அவங்க ரியல் ஹீரோவா இல்லை ரியல் ஜீரோவான்னு தெரியும். ஸோ கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட்டை குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ நானும் ஒரு காலத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாது. அப்போ தான் நம்ம நினச்சேன், அத்தனை பேருக்கு நாம் சொல்கிறோம், இப்போ இல்லை, யூடியூப் முன்னாடி சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம பல பேருக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நம்மளால் சமாளிக்க முடியலன்னா அப்போ எல்லா மனுஷங்களுடைய தப்புமே இங்கே தான் இருக்குது. யாருமே அடுத்தவனுக்கு சொல்லும்போது அது ஈஸி, தனக்கு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் யோசிக்கிறேன் பல விஷயத்தை, அப்போ ஏன் நம்மளால் வெளியில் வர முடியாது, வெளியில் வர்றதுக்கு உண்டான தடை என்ன இருக்குது, அது நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லி ஒவ்வொன்றா நோண்டதான். அதாவது வைரம் வைடூரியம் பூமிக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் கிடைக்காது. அப்போ அதை நோண்டுனா தான் கிடைக்கும். ஸோ நோண்டுனா பூமியை நோண்டுனா புதையல் கிடைக்கும். வெறும் தரையிலெல்லாம் புதையெல்லாம் கிடைக்காது. அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே பார்ப்போம் ரோட்டில், அங்கே பாரு ஒரு புதையல் இருக்குது, இந்த போய் எடுக்கலாம், அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ புதையல்ன்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, கண்ணுக்கு முன்னாடி அது இல்லை. அப்போது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த புதையல் எங்கே இருக்குது, நம்ம மனசு. அந்த மனசுக்குள்ளே 1000 லட்சம் கேள்விகளை கேட்கவே வேண்டாம். அத்தனை கேள்விகள் கேட்டாலாம் உங்களுக்கு பதில் வராது. ஒரே ஒரு கேள்வி, என் பிரச்சனைக்கு என்ன காரணம், அவ்வளோதான்.
அது என்னென்னலாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. அது சொல்லும், பக்கம் பக்கமாக சொல்லும். ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. பக்கம் பக்கமாக சொல்லும், எதுவுமே உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள், மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 தடவை யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை, நாமளாக பிரச்சனையை உருவாக்கணும்னு தோணும். ஒரு கலவரத்தை நாமளே தூண்டுற மாதிரி. ஸோ ஒவ்வொருட மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குது, வெளியில் கலவரம் நடக்குது பாருங்கள், அதை விட மோசமாக இருக்குது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை தான் ஒரு மாதிரி கலவர பூமியாகவே இருக்குது. ஒரே இரைச்சல் சத்தம். நம்ம மனசில் இருக்கிறதுலாம் வெளியில் படமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தெரியும் இப்போ இவ்வளோவாடா கலவரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ கலவரங்கள் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்குது. அதில் எதுவுமே உருப்படியானது இல்லை. கலவரனாவே நம்ம வெறுக்கக்கூடியது தானே. ஒரு அன்பு இல்லை, ஒரு அமைதி இல்லை, ஒரு நம்பிக்கை அதில் சுத்தமாக இல்லைங்க. தளபதி படத்தில் தலைவர் சொல்லுவேன், அதான் தெரிலன்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுருந்தேன் அப்படின்னா அதே தான் நீங்கள் கேட்குறீங்க. அன்பு இல்லைப்பா, அமைதி இல்லைப்பா, நம்பிக்கை அட சுத்தமாக இல்லைப்பா, வேறு எதோ பேசுப்பா. வேறு எதுவுமே பேச முடியாதுங்க. அது இருந்தால் தான் பேசவே முடியும். அது உங்கள் மனசில் கொஞ்சமாவது விதை போட்டு அது கொஞ்சமாவது துளிர் விடும்போது தான் பளிச்சுன்னு தெரியும். விதையே போடலைன்னா எப்படி துளிர் விடும்? அப்போ விதை போடணும். விதை போட்டால் தான் எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே எப்படி வச்சுருக்குறோம், விதை போட்டாலும் விதைக்கிற மாதிரி மனசு இல்லை. ஒரு பாலைவனத்தில் போயிட்டு ஒரு விதை போட முடியுமா? போட முடியாது. ஒரு செத்துப்போன மண்ணில் போய் விதை போட முடியுமா? போட முடியாது. எங்கே விதை போடணுமோ அங்கே விதை போடணும். அப்போ நம்ம மனசை கடவுள்கிட்ட கொடுக்கணும். அதுதான் முதல் படி. கடவுள்கிட்ட கொடுத்த மனசு நல்லா மண்ணை பக்குவப்படுத்த மண், நல்ல உரம்லாம் போட்டு நல்லா மண்ணை கரெக்டாக வச்சுருந்தா எதை போட்டாலும், எந்த விதை போட்டாலும் அது செடியாக இருக்கும், மரமாகும், பூவாகும், காயாகும், கனியாகும். ரைட். ஸோ கடவுள்கிட்ட நம்ம மனசை 100க்கு 100 கொடுத்துருங்க. கடவுளோட பாட்டை ரசிங்க. கடவுள் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆர்வமாக படிங்க. பைபிளாக படிங்க. பா என்ன மாதிரியான வார்த்தைகள். குரானா சூப்பர், கீதை சூப்பர், பகவத்கீதை சூப்பர், இன்னும் ராமாயணம் மகாபாரதம் படிங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் படிக்கிறதால சில அறிவு ஜீவிகள் சொல்லுவாங்க, என்ன சன்னியாசியாக போறியான்னு. அறிவு ஜீவிகள் அப்படி தான் பேசும். ஏன்னா அதுங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். என்ன இதெல்லாம் பண்ணி நான் சாமியார் ஆக போறியா அப்படின்னு. நம்ம சாமியார் ஆகிறதுக்காக விருப்பப்படலை. ஒரு மனுஷன் யோகி மாதிரி வாழணும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில். அப்போ தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இங்கே யாருமே சன்னியாசத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு மொட்டை அடித்து ஒரு காவி துணியை குடிச்சு இங்கே உட்கார வைக்கல. இப்போ கூட என்ன சொல்கிறோம், உங்கள் கடமையை லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், உங்கள் கடமையை உயிருக்கு உயிராக நேசிங்கன்னு சொல்கிறோம். 8 மணி நேரம் அதில் லயிச்சிருங்கன்றோம். ஒரு செருப்பு தைக்கிற வியாபாரம் கூட, ஒரு செருப்பு தைக்கிற வியாபாரியாக கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அதை கூட ஒரு திருப்தியாக பண்ணிங்கன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு பெரிய செருப்பு ஷோரூம் நீங்கள் வைக்கலாம். அது பல பிராண்டு செருப்பு நீங்கள் விற்று சேல் பண்ணலாம். நல்ல நேம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒன்று தான், நேர்மை. நேர்மை மட்டும் இருக்கணும். நேர்மைனாவே எல்லாமே அடங்கிடும். அதில் பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன், உண்மை, அது இது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன டியூட்டிஸ் இருக்கோ அத்தனை டியூட்டிஸும் அதிலே வந்துடும். ஏன்னா சில பேர் செய்யக்கூடிய தொழிலை கூட மற்றவங்க கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்க. அப்படி செய்கிற தொழிலை நீங்கள் கேவலப்படுத்திட்டா உங்களுக்கு வருமானம் எந்த இடத்துலையும் வராது. வறுமை மட்டுமே இருக்கும். வறுமை இருக்கக்கூடாது, வருமானம் இருக்குன்னா செய்கிற தொழிலை நேசி. எவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எவன் எதை வேணாலும் சொல்லட்டும். ஸோ சொல்கிறவனுக்கு தான் புத்தி இல்லை. சொல்கிறவன் அப்படி தான் சொல்லுவான். அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம உயர்ந்து நிற்போம். அந்த 10 வருஷம் கழிச்சு இவன் அடுத்தவனை கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் வேலை அது. அவனோட வேலையை நாம் பார்க்கக்கூடாது. அவன் வேலை பார்க்கட்டும், நாம் நம்ம வேலை பார்ப்போம். என்னப்பா பண்ணுற? நான் செருப்பு தைக்கிற வியாபாரம் பண்ணுறேங்க. ஓ அப்படியாப்பா, என்னப்பா அவ்வளோ தூரம் படித்த கடைசியில் இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான்.
நம்ம உழைக்கிறோம், உழைச்சி வருமானத்தை ஈட்டுறோம். ஸோ திருடல, பொய் சொல்லல, அடுத்தவனை வந்து கேலியோ கிட்டலோ பண்ணி அதில் சம்பாதிக்கல. ஸோ தப்பான வழியில் சம்பாதிக்கல. தப்பான வழியில் சம்பாதிக்கிறவன் திருடனும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் தான் சம்பாதிப்பான். ஆனால் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறவங்க கடவுளோட குழந்தையாக இருக்கிறோம். அந்த இடத்துல நாம் என்றைக்குமே அதை தக்க வச்சுக்கணும். ஸோ சம்பாதிக்கிறதுல மட்டுமா, வாழ்க்கையில் வாழ்வது கூட கடவுளோட சாயலாக தான் நம்ம இருக்கணும். நம்மளோட ஆன்மா கடவுளோட ஆன்மாவோட ஒன்றிணைக்கணும். அதுதான் வாழ்க்கை. வேறு வேறாக இருக்கக்கூடாது, ஒன்றிணைக்கணும். நாம் வேற, கடவுள் வேற இல்லை. கடவுளும் நானும் ஒன்று தான்ற நிலை என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு நம்ம பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழுவோம். அது வரைக்கும் நம்ம பாவப்பட்ட வாழ்க்கை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சீரியஸ். நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே சரி. எந்த மனுஷனும் நான் தெய்வம்னு சொல்லிடவே முடியாது. தெய்வமாக இருக்கிறவனுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஸோ தெய்வம் நிலைக்கு வந்துட்டா பிறவி இல்லை. பிறவி இருக்குதுன்னா நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பாவம் செய்தவனுக்கு தான் பிறவி. பிறவின்றது ஒரு தண்டனை. ஆனாலும் இந்த தண்டனை மனித பிறவி அடுத்த பிறவியை கடக்க விடாமல் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அதான் அவையா சொல்லுவாங்க, மானிட பிறவி மிக அரிதான பிறவி. அவையார் சொன்னதுக்கு காரணம் அதுதான், அரிதான பிறவி. இந்த மானிட பிறவியில் தான் நீங்கள் தியானம் செய்யலாம், கடவுளோட ஞானத்தை அடையலாம், எல்லாமே அடையலாம். மற்ற உயிரினத்தில் சத்தியமாக கிடையாது. மற்ற உயிரினம் என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம் செய்யும். இந்த 3 தாண்டி சுயமாக சிந்திக்கிறதுக்கு எந்த உயிரினத்துக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தான். என்னது? சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம். தட்ஸ் ஆல். ஆனால் மனுஷனும் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் கணக்கு. ஆனால் மனுஷனும் இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றான், தூங்குறான், சாப்பிட்றான், தூங்குறான், சாப்பிட்றான், தூங்குறான். ஒரு நாளும் ஒரே மாதிரி. நீ என்னப்பா கற்றுக்கிட்ட? என்ன கற்றுக்க முடியும் சாமி? ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அப்போ என்ன கற்றுக்கிற? நீ சம்பாதி, லட்சம் சம்பாதி, கோடி சம்பாதி, இன்னும் சம்பாதிக்காமல் கொடுப்போம். ஆனால் என்ன ஞானத்தை ஒரு நாளும் நீ அடைஞ்ச? ஞானத்தை அடையிறதுக்கு தான்ப்பா உனக்கு இந்த பிறவினா அதெல்லாம் இல்லை. துட்டு சம்பாதிக்க தான் இந்த பிறவி. துட்டு சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ தான் இந்த பிறவி. இப்படி தான் நிறைய மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு உட்பட்டத அளவில் தான் சிந்திப்பாங்க. அவர்களுக்கு உட்பட்ட அளவில் சிந்திப்பாங்க. இப்போ இந்த பிறவியில் சிந்திக்கிறாங்க, அடுத்த பிறவி இப்படி தான் சிந்திப்பாங்க. இன்னும் ஒரு 4, 5, 6, 7, 8 பிறவிக்கு மேலே தான் நம்மளை மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. நாமளும் 7, 8 பிறவிக்கு முன்னாடி இப்படி தான் சிந்திச்சிருப்போம். ஓகே, நமக்கு என்னைக்கு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்குறானோ அன்னைக்கு ஆண்டவன் ஹீரோவாக இருக்கான். கஷ்டத்தை கொடுக்கும்போது ஞானமும் கிடைக்குது. ஆனால் கஷ்டத்தை கொடுக்குறவங்கள ஞானத்தை அடைகிறாங்களான்றது இல்லை. அதுதான் அவங்களோட துரதிர்ஷ்டம், நமக்கு அதிர்ஷ்டம். அவனுக்கு துரதிர்ஷ்டமாக போகுது, நமக்கு அதிர்ஷ்டமாக போகுது. ஸோ பாதை ஒன்று தான், ஆனால் பயணம் வேறு மாதிரி. பாதைன்றது கஷ்டன்றது பாதை, ஆனால் பயணம் வேற. அவன் என்ன பண்ணுறான்? இந்த கஷ்டத்தை கடக்கிறதுக்கு உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் மூழ்கிறான். கஷ்டம் மறக்க குடிக்கிறேன்னு சொல்கிறான், கஷ்டத்தை மறக்க பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்கிறான். சம்பாதிக்க முடியல, என் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் பணத்தை திருடுறேன்னு சொல்கிறான். ஸோ பாதை ஒன்று, ஆனால் பயணங்கள் வேறு. புரியுதா? நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ கடவுள் வழியில் போகிறவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ஞானத்தை பெற்றிருக்கிறான். கடவுள் வழியில் போகாதவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ஞான மார்க்கத்தை பின்பற்றலை. அவனோட சந்தோஷம் என்னவோ அதை பின்பற்றி அடுத்தவனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். இந்த 2 விதம் தான். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு 25% ஞான மார்க்கத்தில் போகிறோம். மீதி இருக்கக்கூடிய 75% நாம் மனசு போகிற போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே மறுக்கவே முடியாதுங்க, இதான் உண்மை. அதாவது நீங்கள் தப்புன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, சரின்னா ஒத்துப்பீங்க. ஆனால் நீங்கள் தப்புன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது மனுஷனுடைய இயல்பு. இது நான் உங்களை குறை சொல்லலை. என்னைக்கு ஆமாப்பா நான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களோ நீங்கள் சரிப்படுத்துறீங்க. இல்லை என்ன போய் நீ தப்புன்னு சொல்லாத, என்ன தப்பு நீ கண்ட, என்ன தப்பு பார்த்த அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் நீங்கள் தப்பு செய்வதற்கு ரெடி ஆகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். சரின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் முகம் மலருது, தப்புன்னு சொன்னால் முகத்தில் அவ்வளோ எரிச்சல். இனிமேல் உன் ஆடியோவை நான் எதுக்கு நான் கேட்க போகிறேன்?
அன்பே சாயிட நான் ஏன் பார்க்கணும், நீ என்ன தப்புன்னு சொல்லிட்டல, நினைக்க மாட்டீங்க, அதுக்காக பார்க்காம இருக்கவும் மாட்டீங்க. இது சொந்தன்றதை வச்சு அது மாதிரிலாம் போக மாட்டோம். ஆனால் சொல்கிறேன், புதுசாக அன்பே சாயை புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மனசில் இப்படிலாம் இருக்கும்ல, எப்போ பார்த்தாலும் நம்மளே தப்பு சொல்லிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் என்னை வந்து எவ்வளோ வாழ்க்கையை ஏமாற்றிட்டான், அவனை பற்றி இவன் திட்ட மாட்டேன்றான், நம்மளையே திட்டிகிட்டு இருக்கிறான் எப்போ பார்த்தாலும். இதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தவங்க ஆழ் மனசில் போய் நிற்கும். ஆனால் இவன் ஏன் திட்டுறான், அப்போ ஒருவேளை நம்ம மேலே தான் சரி ஏதோ மிஸ்டேக் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள், அங்கே தான் உனக்கு ஞானமே பிறக்குது. ஆமாப்பா, அவன் வந்து உனக்கு ஒருத்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்னா உங்ககிட்ட மட்டும்தான் பண்ணியிருக்கான், வேறு மற்றவங்ககிட்ட நல்லவனாக இருக்கான். அப்போ உங்ககிட்ட ஏன் பண்ணியிருக்கான்னா என்னமோ ஒரு கடன் தீர்ந்திருக்கு இந்த பிறவியில், சொல்கிறோமா இல்லையா? எவனோ அதை ஏமாற்றிட்டா என்ன சொல்கிறோம், எங்கேயோ நம்ம என்னமோ எவனையும் ஏமாற்றிருக்கோம், அதனால போயிருக்குது, சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். இப்போ நானே இப்போ வியாபாரத்தில் இருக்கேன் அப்படின்னா 1-2 விஷயங்கள் நமக்கே தெரியாமல் சில தப்பு பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாமல் பண்ணியிருப்போம். ஏன்னா எங்கேயுமே 100% பெர்ஃபெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சா கூட 60-70% தான். அப்போ அதில் 1-2 லாஸஸ் வருது அப்படிச்சுன்னா ஓகே, எங்கேயோ வந்தது எங்கேயோ போயிடுச்சு, ஸோ போயிடுச்சா சந்தோஷம். ஆனால் நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு லாஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் எப்படின்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் சார் 4500 வருது, ஓகேவான்னு கேட்போம். அவங்க ஓகே சொல்லுவாங்க. இப்போது எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் ஒரு பர்டிகுலர் மார்ஜின் வச்சு தான் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த தர்மத்தை மீறக்கூடாது. லாபம் வைக்காமல் கொடுக்கணுன்னா ஏழைங்களுக்கு கொடு. அண்ணா கையில் காசு இல்லை, சர்வீஸ் மட்டும் பண்ணி தரீங்களா, எனக்கு கொஞ்சம் ஆன்லைனில் ஒர்க் இருக்குது அப்படின்றவங்களுக்கு உண்டான ஸ்பேருக்கு உண்டான காஸ்ட்டு மட்டும்தான். ஆனால் எங்கள் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு சர்வீஸுக்கும் காசு கிடையாது, அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். இன்னும் சில பேருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு ஸ்பேர் காஸ்ட்டு கூட நாங்கள் எங்களோட இதில் எடுத்துக்கிறோம், அது கூட நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. அதுக்கு எவ்வளோ வாங்குறோன்னா ஒரே ₹1 வாங்குகிறோம், ஜஸ்ட் ₹1. அது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். சில பேர் வந்து இப்படி நம்ம சொன்னால் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கே வருவாங்க, எங்கே அங்கே ₹1 கொடுத்தா லேப்டாப் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள், இது மாதிரி ஒன்றுமே முடியலன்னு சொல்லுங்கள். இப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டா வரிசலாக வந்துடுவாங்க. ஏன்னா மனுஷனுடைய இயல்பு எங்கே கம்மியாக இருக்குதோ அதை போய் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அது மாதிரி இது வரைக்கும் வந்தது கிடையாது, வந்தாலும் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணது தான், நானும் விஷ்ணு சாய்ராமும் ஏற்கனவே பிளான் பண்ணது தான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன பார்த்தீங்களா இப்படி பண்ணுறேன் அதுக்கு இல்லை, நீங்களும் இதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் கூட இதை செய்யுங்கன்றேன். நான் இப்போ கூட சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறதால தான் ஹீரோ வேஷத்தை போட வரல, அது சாயப்பா மேலே சத்தியம், நான் அன்பாக உயிராக நேசிக்கக்கூடிய உங்கள் மேலே சத்தியம். நான் இந்த ஹீரோவுக்காகலாம் நான் பண்ணலை, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை. நான் ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கு இன்னும் இதை விட நீங்கள் சிறப்பாக செய்யணுன்றதில் தான் சொல்கிறேன். இதை போய் மற்றவங்கலாம் சொல்ல மாட்டேன், அன்பே சாய் குடும்பத்தில் மட்டும்தான் சொல்லுவேன். இங்கே ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இங்கே வியாபாரம் கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் லேப்டாப் வந்து உங்கள் கையால் கொடுங்க, நீங்கள் பண்ணி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இது ஒரு பெரிய கும்பிடு, தயவு செய்து வேண்டாம், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன இடமோ பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தால் இந்நேரம் டாப் பிஸ்னஸாக கொண்டு போயிருப்பேன். வேண்டாம், அது வேறு இது வேறு, அங்கே எதிர்பார்ப்புன்றது வேறு, இங்கே எதிர்பார்ப்புன்றது வேறு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே சொல்கிறேன், நிறைய பேர் கேட்குறீங்க, 1-2 கிடையாது, இஷ்டத்துக்கு கேட்குறாங்க. எனக்கு செகண்ட்ஸ் லேப்டாப் ஒன்று பிடிச்சி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், செகண்ட்ஸ் லேப்டாப் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனை. இது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட்னு நினைக்க வேண்டாம், தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் ஏன் வந்து பிஸ்னஸையும் ஸ்பிரிச்சுவலையும் கலக்கலை, பிஸ்னஸையும் அன்பே சாயும் ஏன் கலக்கலைன்னா, ஒரே ஒரு சாய்ராம் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஒரே ஒரு சாய்ராம். அவங்க வந்து விழுப்புரத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். வேறு யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க. மாட்டேன்னு சொல்லக்கூடாது சாய்ராம் அப்படின்னாங்க. அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஒரு அன்பால் சரிம்மா அப்படின்ட்டு நான், அதாவது எல்லாருமே அன்பு இருக்குது, உடனே வந்து கால்குலேஷன் போட வேண்டாம் சொல்கிறேன். இப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்புக்கு பொறுத்த வரைக்கும் நோ வாரண்ட்டி நோ கேரண்டி. ஓகே, நோ வாரண்ட்டி நோ கேரண்டி. ஒரு 12,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 3 மாதம் கழித்து லேப்டாப்பில் ப்ராப்ளம் வருது. நீங்கள் எகைன் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சார் இந்த மாதிரி லேப்டாப்பில் சின்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு. நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, நான் ஒரு ஊரில் இருப்பேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் கொரியர் போட முடியாது, அதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரவும் முடியாது. இது ஒரு பெரிய கஷ்டம். அது ரெண்டாவது, இப்போ அந்த போர்டு வந்து கம்பெனினா நீங்கள் அங்கே லோக்கல்லே சர்வீஸ், லேப்டாப் கம்பெனினா லோக்கல்லே சர்வீஸ்க்கு போய் பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லோக்கலில் சர்வீஸ் போன உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் தான் ஜெனுவனாக சொல்கிற மாதிரியும், மற்ற ப்ராடக்டெல்லாம் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நேராக போய்ட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க, சார் லேப்டாப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஓகே ஒன்றும் இருக்காது. ஏன்னா பல லேப்டாப் வந்து நமக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது கஸ்டமர் சொல்லுவாங்க, எங்க அங்கே 8,000 ரூபாய் சொல்கிறாங்க, என்னங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் 2,000 தான் ஆகும், ஓகே பண்ணிடலாமான்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராடக்டை பற்றி நாலேஜ் இல்லைன்னா உடனே இங்கே சர்வீஸ் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அங்கே நேரம் எடுத்து போய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போர்டு மாற்றணும், இல்லை லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு இருக்கும், அது மாற்றணும். மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் ஆகும், அதுக்கு இன்னொரு 3,000 போட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உடனே இவங்க என்ன தோணும், இல்லையே நல்லா தானே இருந்தது அப்படின்னு என்கிட்ட ஃபோன் அடிப்பாங்க, நம்ம போர்ட் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அது உண்மையிலே போர்ட் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்க்காத வரைக்கும் எதையுமே சொல்லக்கூடாது. போர்ட் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாம், அந்த போர்டை சரி பண்ணுறதுக்கும் 500 ஆகும், 3,000 ஆகும், சில அந்த போர்டே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஆகும், அவங்க சொல்லுவாங்க இன்னொரு 3,000 கொடுங்க, இதில் 2,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு. என்கிட்ட 12,000 ரூபாய்க்கு வாங்கி 3 மாதத்தில் அந்த லேப்டாப் அங்கே எடுத்து போய் கொடுத்து, அவங்க வந்து போர்டு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சொல்லி அவங்க வந்து நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லி அந்த ஒரு பேர் உங்கள் மனசில் பதிஞ்சிச்சுன்னா என் மனசு எவ்வளோ காயப்படும், இவ்வளோதான். இந்த காயம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாம் அந்த விஷயத்தை செய்யவே இல்லை, புரியுதா? ஏன்னா இப்போ தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கோங்க, எப்பயுமே அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அப்போ நீங்கள் ஒரே ஊரில் இருந்தால் கூட பண்ணுறது கிடையாது, வேறு விஷயம் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒருவேளை போர்ட் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கே தயங்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், என்னென்னா இப்போ 3 மாதம் தானே ஆகுது எடுத்து, அதுக்குள்ளே போர்ட் கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு கஷ்டம் இல்லாத மாதிரி கேட்கலாம். ஆனால் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் கேட்டால் கூட எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடியது வேறு, அங்கே இருக்கக்கூடியது வேறு. இதே வேறு ஒரு கஸ்டமருக்கு நான் பண்ணுன்னா, நான் கிட்ட சொல்லுவேன், வாரண்ட்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, ஓகேவா, ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. ஓகேனா ஓகே பண்ணுறோம், இல்லைன்னா இல்லை, அது மாதிரி. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அன்பே சாயையும் பிஸ்னஸையும் கலக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நிறைய தடவை பதிவில் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் அந்த மெசேஜ் பண்ணுறதுக்கு இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தொழில் அப்படின்னா அதில் நேர்மையும் கண்ணியமும் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அந்த தொழில் உங்களை வாழ வைக்கும். அதை விட்டு தொழிலை வந்து மோசமானு நினச்சோம் அப்படின்னா நாம் இன்னமும் மோசமான ஒரு வாழ்க்கையை தான் தேடி போய்கிட்டே இருப்போம். அப்போது சாயப்பா என்னை தெரிஞ்சு வச்சுருக்காரா, என்னை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, உங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு, உங்களை ஏற்றுக்கிட்டாரு, ஆனாலும் உங்களுக்கு நீடிச்சு நிற்க பொறுமை இல்லை. நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே நம்பிக்கை குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் அவரை வணங்குறதும் குறைஞ்சி போயிடுது.
ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஆரம்பத்தில் சாயப்பா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக நாங்கள் செம்மையாக பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் சாயப்பாவோட ஃபோட்டோ கூட நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். எப்படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. என்னுடைய கர்மாவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பச்சை பொய் சொன்னாங்க. எனது பச்சை பொய், இது பேர் தான் பச்சை பொய்ன்னு சொல்கிறது. கர்மா தான் உங்களுக்கு வந்து சொல்லுதா கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா மாயையை படைத்ததும் கடவுள் தான். அப்போ கடவுளே சொல்கிறாரா நீ வந்து என்னை கும்பிடாதுன்னு? என்னெல்லாம் காரணத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வீட்டு பூஜை ரூமில் சென்டராக சாயப்பாவோட ஃபோட்டோ பெருசாக இருந்ததாகவும், அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சாயப்பாவோட ஃபோட்டோ கீழே போயிட்டு மேலே வேறு கடவுளோட ஃபோட்டோலாம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் கர்மாதான். அப்போ கர்மானா எந்த கடவுளையும் அங்கே வச்சுருக்கக்கூடாது இல்லை. அதில் சாயப்பா ஃபோட்டோ மட்டும். அப்போ சாயப்பா மட்டும்தான் கடவுளா? மற்றதில் கடவுள் இல்லையா? இப்போ என்ன ஆகுது, நமக்கே தெரியாமல் மாய லோகத்தில் உள்ளே போகிறோம். நமக்கே தெரியாமல். இப்போ நான் ஒரு விஷத்தை எடுத்தால் தான் விஷமாக வந்து என் வாயில் ஊற்றாது. விஷமாக வந்து அதே இடத்துல என் வாயை வந்து திறந்து ஊற்றாது. சாரி. அப்போது நான் எடுத்து குடித்தாதான் அது விஷம். ஆனால் நான் ஏன் விஷத்தை ஏன் எடுக்கணும்? அப்போ விஷத்தை நான் எடுக்கிறேன்னா எனக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்னு ஆசை இருக்கிறதா நான் விஷத்தை எடுக்கிறேன். ஸோ வாடணுன்றவன் விஷத்தை எடுப்பானா? அப்போ விஷத்து மேலே தப்பு இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே வீட்டு மேலே நடந்து போவோம், திடீர்னு வந்து கட்டிலில் கால் வந்து இடிச்சிருக்கோம். உடனே கட்டில் இடிச்சிடுச்சு, கட்டிலில் இடிச்சுக்கிட்டேன். கட்டில் இடிச்சிடுச்சுன்னு சொல்லவங்க ஜாஸ்தி. கட்டிலாக வந்து இடிச்சுது, நாம் போயிட்டு எங்கேயோ வந்து நினச்சிக்கிட்டு என்னமோ கனவு பார்த்துக்கிட்டு நடந்தோம், விழுந்தோம். அப்போது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான், கர்மா இல்லை. நீங்கள் செஞ்சதுக்கு உண்டான விளைவுகள் தான் கர்மா. அப்போ கடவுளை வணங்காத, இந்த கடவுளை மாற்று அந்த கடவுளை மாற்றுன்னெலாம் சொல்லலை. நாம் என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் தெய்வீகமாக ரொம்ப பயபக்தி புள்ள மாதிரி இருந்தோம். கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், சாயப்பா தான் அவனுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம், செஞ்சோம். ஆனால் கொஞ்ச நாளில் நம்ம நேர்மை கொஞ்சம் தலைகீழாக போச்சு, நம்ம கண்ணியம் தலைகீழாக போச்சு, நம்ம கடமை கொஞ்சம் தலைகீழாக போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டே இருந்தது. ஆடினது என்னாச்சு, கொஞ்சமாக தலைகீழாக போயிடுச்சு. ஸோ கால் பாதத்தில் இருந்து நடக்கலாம். ஸோ தலை பாதமாக நினச்சி நடக்க முடியுமா? அப்படி தான் போச்சு. அப்போது நாம் சில விஷயத்தை எதிர்பார்த்தோம், அது நடக்கலை அப்படின்னும் போது கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பக்கம் திரும்பிச்சு. அந்த திரும்புகிற பக்கம் சாய்ப்பா இல்லை, திரும்புகிற பக்கம் உங்களுக்குன்னு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்பங்கள், செயற்கையை ஊட்டப்பட்ட இன்பம், அதாவது அழிவை தரக்கூடிய இன்பம், அந்த இடத்துல கவனம் வந்தது. இவரோட கவனம் போச்சு. அப்படி லைட்டாக பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாய சக்தி கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கவனம் இவர் மேலே குறைஞ்சிடுச்சு. அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு லைஃபு. இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இன்பம் முடிவில் துன்பத்தை கொடுத்த உடனே மறுபடியும் ஃபோட்டோவை எடுத்து நல்லா என்ன பண்ணுறது, நல்லா தொடச்சி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வியாழக்கிழமைக்கு பூஜையை போட்டாச்சு. ஆனால் மனசு பழைய மாதிரி வரல. ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த, நீ வந்து அந்த சான்ஸை பயன்படுத்திக்காமல் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்லி நீ வேறு தப்பான வழிக்கு நீ போன. இன்றைக்கி நீ மறுபடியும் வந்து நிற்கிற. நீ நின்ன உடனே மறுபடியும் உனக்கு அருளை கொடுத்துடணுமா? பார்க்கலாம், நீ நிற்கலையான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சீக்கிரமாக வந்துடும், எல்லா பிரச்சனைகளும் ப்ராப்ளமே இருக்காது, டக்கு. ஆனால் நம்ம கேப் விட்டோன்னா மறுபடியும் ரெண்டாவது தடவை சாயப்பா கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும் ரிசல்ட் கிடைக்க. எச்சரிக்கையோடு இருங்க. எப்போல்லாம் வந்தாலும் அவர் வந்து மன்னிச்சிருவார் மட்டும் நினச்சிடாதீங்க. மன்னிக்கிறவர் தான் தண்டிப்பார், தண்டிக்கிறதால தான் அவர் மன்னிக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைமே ஓகே, நீங்கள் எதோ தப்பு பண்ணீங்கப்பா, ஓகே புள்ள நல்ல புள்ள, நல்லா நிற்கிறான், ஸ்ட்ராங்காக நிற்கிறான், இவனுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஒன்று வெற்றி அதிகமாக கொடுத்து உங்களை தப்பான வழிக்கு மாயை கூட்டு போகுது, இல்லை வெற்றியை கொடுக்காம தப்பான வழிக்கு மாயை கூட்டு போகுது. இதுதான் பிரச்சனை. சில பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆனால் இங்கே நான் நீடித்து நிற்பேன், பொறுமையோடு நிற்பேன். நான் கண்டிப்பாக என்றைக்குமே மாற மாட்டேன், எதை வந்தாலும் ஏற்றுப்பேன். ஏன்னா சாயப்பா என்னுடன் இருக்கிறார், நான் அவருடன் இருக்கிறேன். ஸோ என்னோடய நேர்மைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல், என் கண்ணியத்துக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல், என்னுடைய கடமைகளை நான் கடவுளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மாதிரி நான் செய்வேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவன்ற நம்பிக்கை இருந்தோ கஷ்டங்களை தாங்கி நிற்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் பெருசாக இருக்காது. சொல்கிறேன், கஷ்டங்கள் பெருசாக இருக்காது. அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளோட அருளை வச்சு நீங்கள் அதை முறியடிச்சிடலாம். இது கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும், நடக்காமே போகாது. எல்லா மனுஷங்களுக்கும் நடக்கும். இது வந்து எச்சரிக்கை பதிவாக கூட இருக்கலாம். இங்கே சில பேருக்கு வந்து அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன், ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்த ஒரு பதிவில். நல்ல வேளை என் மனசு எந்த பக்கமும் மாற தயாராக இருந்தது. சரியான நேரத்தில் இந்த பதிவை 30 நிமிஷம் கேட்கும்போது தான் நல்ல வேளை பெரிய ஒரு கண்டத்தில் இருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 30வது நிமிஷத்தில் தான் அந்த விஷயமே இருந்தது அப்படின்னு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 5 நிமிஷம் கேட்குறோம், 10 நிமிஷம், நமக்கு தேவையானது வருதா, பேசுகிறாரா கேட்போம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா தேவையானது அடுத்த இடத்துல கூட இருக்கலாம், அடுத்த நிமிஷத்தில் கூட இருக்கலாம், ஏன் அடுத்த செகண்டில் நீங்கள் நிறுத்தின இடத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதாவது என்ன ஒரு கதை அப்படின்னா, அந்த கதையை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் நோண்ட சொன்னாராம். நீ விடாமல் நோண்டு, கண்டிப்பாக அந்த இடத்துல புதையல் இருக்குது, நீ விட்டுறாத அப்படின்னு. இவனும் நோண்டியிருக்கான். 10 அடி நோண்டினா, 12 அடி நோண்டினா, 20 அடி நோண்டினா, 30 அடி நோண்டினா, 40 அடி நோண்டினா, ஒரு நாள் ஃபுல்லாக நோண்டுனா, 1.5 நாள் நோண்டுனா. இப்போ இவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, புதையலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போகிறவன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டானேன்னு. நோண்டியை வந்து மண்ணெல்லாம் போடாமல் என் படுக்கு போயிட்டான். இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரியலன்னா கேட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் சொன்னானா, எவனோ ஒருத்தர் நோண்டி மூடாமல் போயிருக்கான், என்னமோ நோண்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி நாம் நோண்டுவோமே அப்படி சொல்லி அடுத்த 2 அடி 3 அடியில் ஒரு பெரிய புதையல். அந்த புதையல் அதை எடுத்து அதை காசாக்கி அவன் வந்து ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான்னு ஒரு கதை. ஏன்னா ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த முயற்சியை நீ கைவிடாத, முயற்சி செய். நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை நீ பெற்றே தீருவ. அப்போ கடவுளை நீ அடையணும்னு முயற்சி செய்கிற, ஆனால் ஏன் அதை வந்து நிறுத்துற? இப்போ கூட பாருங்களேன், இந்த பதிவை இத்தனை நிமிஷம் கேட்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த ஒரு டேர்னிங் நடக்கிற மாதிரி. ஆனால் இதை நிறுத்தினவங்களுக்கு இது தெரியாது. இதுதான் பெரிய பிரச்சனைங்க. அப்போ நீ முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலனை அடைவே. சில பேருக்கு முயற்சி 10 அடி, சில பேருக்கு முயற்சி 100 அடி, சில பேருக்கு முயற்சி 1000 அடி. அப்போ நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ முடிவை எதிர்பார்த்து காத்திருக்காத, முயற்சி செய். நீ இவ்வளோ 2 நாள் இந்த நோண்டி இருக்க, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காம போகாது. எப்படி உன்னோட விதி 1.5 நாள் ஆகி உனக்கு கிடைக்கல, இன்னொருத்தன் வந்தான் சும்மா ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் கடப்பாறையை வச்சு இது பண்ணான், நோண்டுனான், புதையல் கிடைச்சிடுச்சு, சந்தோஷமாக இருக்கிறான். அப்போது அந்த 2 அடியை நீ நோண்டி இருந்தா, இல்லை அந்த 10 அடியை நீ நோண்டி இருந்தா. ஆனால் இதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுதான் பெரிய லாஜிக்கு, எங்கேயோ இடிக்குது. அவனுக்கு விதி கிடைக்கக்கூடாதுன்னு, ஆனால் இன்னொருத்தனுக்கோ விதி கிடைக்கணும்னு. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தான் நம்ம வாழ்க்கையை இன்னமும் மோசமான பகுதிக்கு கொண்டு போகிறோம். நான் ஒன்று சொல்கிறேனே, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள், கடவுளை விரும்புகிறவர்கள், விதியை மதியால் வெல்லலான்ற விதியே இருக்குதுன்னு நினச்சி முயற்சிகள் செய்யுங்க. நான் முயற்சி செஞ்சேன், எனக்கு முடிவு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே பதில், உங்கள் முயற்சி பத்தாது. ஏன்னா உங்கள் முயற்சி எதில் கனெக்ட் பண்ணியிருக்குதுன்னா கர்மாக்களில் கனெக்ட் பண்ணியிருக்குது. அப்போ கர்மாக்களில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய முயற்சி
அது எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுதோ அது வரைக்கும் முயற்சி செய். ஒன்ஸ் அது குறைஞ்சிடுச்சுன்னா உன்னோட ரிசல்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணுன்ற விருப்பப்பட்டால் போதுமா? அப்போ முயற்சிகள் செய்யணும். நிறைய பேருக்கு என்னென்னா பணக்காரர் ஆகணும். ஓகே, பணக்காரர் ஆகிடலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? ஒரு 500 இருக்குது, 1000 இருக்குது. நீ எவ்வளோ எதிர்பார்க்குற? ஒரு 100 கோடி எதிர்பார்க்குற. 100 நான் கோடீஸ்வரன் ஆகும். 100 கோடி வேண்டாம், 1 கோடி. சரி, இந்த 1 கோடி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரீராம ஜெயம் 1001 தடவை எழுதிடலாமா? இல்லை சென்னையில் இருந்து ஷீரடிக்கு நடந்தே போயிடலாமா பாத யாத்திரை? இல்லை வீட்டை சுற்றி விளக்கேற்றலாமா? இல்லை ஒரு 2 நாள் விரதம் இருக்கலாமா? இதெல்லாம் செஞ்சால் 100 கோடி 1 கோடி கிடச்சிருமா? அப்போது அந்த 1 கோடின்றது பணம். அந்த பணத்தை எப்படி பெற முடியும்? வேலை செஞ்சா இல்லையா? வேலை செஞ்சா. அப்போ என்ன வேலை செய்யணும்? நமக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குதோ, நமக்கு எந்த வேலையில் அனுபவம் இருக்குதோ, எந்த வேலையில் அறிவு இருக்குதோ, எந்த வேலை செய்யும்போது விருப்பம் இருக்குதோ அந்த வேலையை செய்யணும். சரிப்பா, நான் வேலை செய்கிறேன், ஓகே, நான் சம்பாதிக்கிறேன். இப்போ நீ 1 கோடி ரூபாய் உன்னோட டார்கெட். அப்போ 1 கோடி ரூபாய் நீ சேர்த்து வைக்கணும். அப்போ நீ சம்பாதிக்கிற, சரி, தப்பே இல்லை, நீ சம்பாதிக்கிற. நீ சம்பாதிக்கிறத செலவும் பண்ணி ஆகணும். சார் ரூல்ஸ். 3 வேளை சோறு சாப்பிட்ணும், போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும், வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வேணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் இதை நீ எந்த அளவுக்கு சிக்கனமாக செய்யணுமோ அது ஒரு முயற்சி தான். 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5 ரூபா செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 20 ரூபா செலவு பண்ணுறது முட்டாள்தனமான முடிவு. அப்போது நீ சம்பாதிக்கவும் செய்யணும், செலவு பண்ணவும் செய்யணும், சேர்த்து வைக்கவும் செய்யணும். அத்தனை முயற்சிகளும் நீ செய்யணும். நீ செஞ்சால் அது 1 கோடி ரூபாய் உனக்கு கிடச்சிடும். இது எத்தனை வருஷம் அப்படின்னா, நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறியோ அத்தனை மணி நேரம் பொறுத்து. நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரமும் வேலை செஞ்சால் அடுத்த 3வது நாள் 4வது நாள் நம்ம செத்து போயிடுவோம். சாப்பிடாமல் தூங்காமல் இருக்க முடியாது. ஸோ சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 3 மணி நேரம் அதிகம் நினைக்கிறேன், 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம். தூங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு 6 மணி நேரம். அப்போ 8 மணி நேரம் உனக்கு தூங்குறதுலையும் சாப்பிட்றதுலையும் போயிடுது. மீதி இருக்கிறது குளிக்கிறது போகிறது வர்றது அதில் ஒரு 2 மணி நேரம், 10 மணி நேரம், மீதி ஒரு 14 மணி நேரம். 14 மணி நேரத்துலையும் நம்ம வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அப்போ ஒரு 8 ஹவர்ஸ் நார்மலாக 8 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் பண்ணணும்? மாடாக ஒர்க் பண்ணக்கூடாது, மனுஷனாக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செஞ்சால் நீ 1 கோடி ரூபாய் இல்லை 10 கோடி கூட நீ வச்சுக்கலாம். 1 கோடி மட்டும் இல்லை, 10 கோடி. இன்னும் நீ 4 பேரை வச்சு வேலை வாங்கினா இன்னும் நீ அதிகமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா 1 கோடி ரூபாய் அவனால் சம்பாதிக்க முடியல, இன்னும் 4 பேரை வேலைக்கு போடு, அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடு, அவனை நோகாமல் பார்த்துக்கோ. அவன் உன்னோட குழந்தைக்கு சமம், வேலை செய்கிறவன். அவனுக்கு மதிப்பு கொடு, மரியாதை கொடு, அவன் குடும்பத்து மேலே அக்கறை வை. நடிப்பு வேலைக்காகாது, உண்மையாக இரு. நீ உண்மையாக இருக்க 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 என்ன ஆகுது? அவன் இப்படிப்பட்ட முதலாளியை விட்டுட்டு போக முடியாதுன்ற நிலைக்கு அவன் வருவான். அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடு, நம்பிக்கை வை. அவன் செய்யக்கூடிய தப்பை கண்டி, ஆனால் தண்டிக்காத. எப்போல்லாம் கண்டிக்கிறியோ எப்போல்லாம் தண்டிக்கிறியோ கொஞ்ச நேரம் கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் தோள் மேலே கை போட்டு அப்புறம்டான்னு சொல்லு, உரிமையோடு பேசு. அவனோட தன்மானத்துக்கு எந்த இடத்துலையும் நீ இடைஞ்சலாக இருக்காது. அவன் நல்லது செஞ்சால் பாராட்டு, அவன் கெட்டது செஞ்சால் எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ சொல்லி பயம் இல்லாமல் தைரியமாக கண்டிச்சுட்டு இதெல்லாம் செய். நீ உன்னால் 1 கோடி இல்லை 10 கோடி பண்ண முடியும். தனி மனுஷனால் செய்ய முடியலன்னா இன்னும் 2 பேரை அதே மாதிரி ஒரு வேலைக்கு வச்சு கண்டிப்பாக நம்ம செய்யலாம். இதெல்லாம் முயற்சி மட்டும் பத்தாது, உழைப்பு மட்டும் பத்தாது, அறிவும் வேணும். அறிவும் உழைப்பும் இருக்கணும். அதான் சொல்கிறேன், மாடாக உழைக்கிறதால எந்த பயனும் இல்லை. மனுஷனாக
உழை, ப்ளஸ் மாடாவும் உழை. உன்னோட லேபர்ஸ் வரல, நீ களத்தில் இறங்கு. லேபர்ஸை நம்பி நீ இருந்தன்னா அவன் நாளைக்கு ஒன்றை அலட்சியப்படுத்துவான். வேறு வழி இல்லாமல் நீ பொறுத்து போனால் உன்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவான். ஆனால் உன் தொழிலை முழுசாக கற்றுக்கோ. முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா களத்தில் இறங்கு. ஸோ எல்லாமே நீ நினச்சதை விட 100 மடங்கு, 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு பெருகும். இதை எல்லாமே நாம் என்னைக்கு பரிபூரணமாக உணர்ந்து செயல்படுறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். எல்லா அற்புத சக்தியும் நமக்குள்ள இருப்பதை நாம் உணருவோம். கண்டிப்பாக நம்ம உணர்வோம். இப்போ எல்லா முயற்சிகளும் கூடும். இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை. நீ முயற்சி செய், அதை செய்யாமல் மட்டும் விட்டுறாத. நீ அப்போ செய்யாமல் விட்டுட்டனா இத்தனை நாள் பண்ண முயற்சி அத்தனையுமே டவுன் ஆகிடும். இவ்வளோ நாள் நம்ம எவ்வளவோ செஞ்சோம், அத்தனையும் தோற்று போயிடும். நிறைய பேரால் முன்னேற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயங்கள் தான். முயற்சி செய்வாங்க, பலமாக செய்வாங்க, ஆனால் மனசில் ஒரு விதமான சோர்வு நிலை வந்துடும். அது வந்துடுச்சுனாவே அவங்க மனசுக்குள்ள என்னமோ ஒன்று சாத்தான் வேதம் உதுற மாதிரி முயற்சி செய்யாத இந்த மாய சக்தி தான் அப்படி வந்து சேரும். இப்போ ஒரு சாராம் சொன்னாங்கன்னு இல்லையா, ஃபோட்டோ வந்து கீழே எப்படி எடுத்து வச்சேன்னே தெரிலன்னு. இப்போ இவங்க கை தானே அங்கே தூக்கி வச்சுது, புரியுதா? அப்போ வந்து ஒரு சாத்தான் வேதம் சாத்தான் வேதத்தை ஓத ஆரம்பிச்சிடுச்சுன்னா நிலைமை வேற மாதிரி பிச்சுக்கும் இங்கே எல்லாருக்குமே. ஸோ அதனால் அதில் நாம் தெளிவாக இருக்கணும். கடவுள் தான் வேதத்தை ஓதணும், சாத்தான் வேதத்தை ஓதக்கூடாது. அப்போ முயற்சி செய்யும்போது பலவிதமான முட்டுக்கட்டைகள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, முயற்சிகள் செய்வதை எந்த காரணத்தை கொண்டும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இன்னமும் ஆழமாக வச்சுக்கணும். உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பதிவுகளை நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடமும் அது உங்களுக்கு அமைச்சு தரும். இதை எல்லாமே நம்ம திரும்ப யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் முயற்சிகள் செஞ்சு எத்தனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க? ஒரு விஷயம் கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அதில் கமெண்ட்டை ஆன்சர் பண்ணுங்கள். முயற்சி செய்கிறீங்க, அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்தவர்கள் எத்தனை பேர்? இல்லை நான் வந்து முயற்சி செஞ்சேன், அது கிடைக்கல, நான் விட்டுட்டேன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? இப்போது இந்த முயற்சி செய்யும்போது தான் இந்த பாழா போன தாட்லாம் வரும். விதி இருந்தால் நிறைய கிடைச்சிருக்கும், கிடைக்கல ஏன் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவே ஆகுறீங்க. விவேகானந்தர் சொன்னது. விவேகானந்தர் கடவுளோட குழந்தை. ஸோ கடவுளே விவேகானந்தர் மூலமாக சொல்லியிருக்காரு, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான். நீ எதை இது நினைக்க முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு காரியத்தை தொடங்குனா அது முடியும். இல்லை இது என்னால் முடியாதுன்னு தொடங்குனா அது முடியாது. இவ்வளோதான். இதை தாண்டி அவர் எதையுமே சொல்லலை. ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம், அதுவும் இந்த 2025 தேவையான விஷயம் என்னென்னா இந்த ஒரு விஷயம். இது இருந்துருச்சுன்னா 2035 நம் வசம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லை, எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது. வாழ்க்கையில் உயரணும், தன்மானத்தோடு வாழணும், யாருடைய கையையும் எதிர்பார்க்காம எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நான் பூர்த்தி செய்யணும், கடவுள் உதவணும். எத்தனை விதமான விஷயங்கள் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் முட்டுக்கட்ட போடுறது நீங்கள் மட்டும்தான். செய்யக்கூடிய விஷயத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் போக போக குறையுது. ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏன் வந்துச்சுன்னா முடியும்னு நினச்சிங்க, அது தள்ளி போன உடனே முடியாதுன்னு நினச்சிங்க. அது தள்ளி போகிறதால நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முடியாதுன்னு. ஆனால் தள்ளி தான் போயிருக்குது, கிடைக்காம போகாது. 100க்கு 100 கிடைக்காம போகாது. நம்ம ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்னு சொல்லி
இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் நினைக்கல. நான் நினைக்கல, கேட்குற நீங்கள் நினைக்கல. ஓகேவா? ஆனால் நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், நான் இதுவாக ஆகிறேன் அப்படின்னு. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நினச்சிருப்பீங்க, நான் இப்படி தான் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. அது நடக்காமல் போனதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் படித்ததுக்கப்புறம் உங்கள் மனசு ஏகப்பட்ட டைவர்ஷன். இந்த 18 இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் இருக்கு, அதில் யார் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களோ அன்னைக்கும் அவங்க நான் இது தான் ஆக போகிறேன்னு சொல்லி வேறு எந்த விஷயத்துலையும் கவனத்தை வைக்காமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க எல்லாருமே பாஸ். அது சேரம் 60 வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உன்னை மகனாக நினச்சி சொல்கிறேன்ப்பா, நான் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு என் வாழ்க்கையில் ஸ்கூலில், எனக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. நான் விரும்பி விரும்பி ஒரு மூவி பார்த்தா கூட அந்த டாக்டர் கோட் பார்த்தா அந்த மூவியை பார்ப்பேன். அதே போல் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேன். அப்போல்லாம் அந்த டாக்டருடைய அவங்க பேசுகிற அந்த ஸ்டைலு, அவங்களுடைய அந்த இம்பார்ட்டனு, பேஷண்ட்டு வந்து அவங்க பார்க்கக்கூடிய தோரணை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அளவு கடந்த பைத்தியமே பிடிச்சிருச்சு டாக்டர் ஆகணும்னு. நான் 10வது படிக்கும்போது என் புத்தி மாறிச்சு. அதாவது 11வது படிக்கும்போது, 10வது 11வது சரி தெரியல, நான் ஒரு பையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். படிப்பு டம்மி ஆயிடுச்சு, காதல் பெருசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜே போக முடியல. அவன் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான், நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள்லாம் செஞ்சார். ஃபைனலி கடைசியில் வேறு வழி இல்லை, கைப்பிடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. குடியிலே கெட்டு குட்டிச்சவரானார். என்னோட குழந்தைங்களை ஆரம்பத்தில் என்னால் சரியாக வளர்க்க முடியல, படிக்க வைக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த 10வது படிக்கும்போது 11வது படிக்கும் சரி தெரில, அந்த டைமில் காதல் அப்படின்றது ஒன்று இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். தெரியுதா? முட்டுக்கட்டு யார் போட்டா? கவனம் அந்த பக்கம் ஓடிச்சு, பாதை இந்த பக்கம் வந்துடுச்சு. கவனம் அந்த பக்கம் போனதால் இங்கே எல்லாமே நடந்துருச்சு. அதான் சொன்னேன், அந்த 18, 15, 16, 17 வயசில் இருந்து 20, 22 வயசு வரைக்குமே பெரிய சிக்கல். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் ஜெயிக்கிறான், இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ணோம்? கவனத்தை மாற்றணும், முயற்சியை நிறுத்தணும், ரூட்டு மாறிடுச்சு, இவ்வளோதான். இப்போ யாரோட தப்பு? விதியான்னு கேட்குறேன். இதுக்கு தான் நம்ம பேரை வச்சுக்கிட்டோம். நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டோம். அழகான பேர், அற்புதமான பேர். பரம்பரையாக ஒரு தொழில் பண்ணுற மாதிரி நம்ம எப்போல்லாம் பிறக்கிறோமோ அப்போல்லாம் விதி விதி விதி. அது என்னங்க விதி? அந்த எனக்கு கூட தான் சொன்னாங்க, ஏதோ வந்து அம்மா சொன்னாங்க, டே உனக்குலாம் ஜாதகம்லாம் பார்த்துருக்குது, நீ சினிமாவில் வந்து பெரிய ஆளாக வருவ, அரசியலில் பெரிய ஆளாக வருவ, அப்படி இப்படின்னா சொன்னாங்க. இப்போ நான் அரசியலில் பெரிய ஆளாக இருக்கேனா இல்லை சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கேனா? எனக்கு முதல்ல இந்த 2 துறை பிடிக்கும். சினிமாவை எல்லாருக்குமே பிடிக்கும், அரசியல் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன ஆகுறேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வியாபாரம், ஆன்மீகவாதி. இப்போ அடுத்தது முழுக்க ஆன்மீகத்தில் மட்டும்தான் போகும் லைஃப் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா எது கடைசி வரைக்கும் கடவுளுடைய துணையோடு இருக்கிறதுன்றது நான் பார்க்குறேன். வியாபாரத்தில் பல தரப்பு மக்களை பார்க்கணும், ஆனால் ஆன்மீகத்தில் ஒரே தரப்பு மக்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம், கடவுளோட குழந்தைகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போது எல்லாருமே அடித்து சொன்னாங்க, நீ சினிமாவுக்கு போவ இல்லை அரசியலில் பெரிய ஆளா. ஒன்று சினிமா இல்லை அரசியல். ஒருவேளை சினிமாவுக்கு வந்து அரசியலான்னு தெரியல, ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி நான் மாற்றினேன்? சும்மா இருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நம்ம லைஃப்பில் நாம் என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு விதி.
ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது விதி இல்லை. நான் என்ன எடுக்கிறேனோ அதான் என் விதி, நான் என்ன செய்கிறேனோ அதான் என் விதி. இதை தாண்டின விஷயம் உங்களுக்கு என்னைக்கு நீங்கள் அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செமையாக வாழ்வீங்க. ஸோ முயற்சிகள் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அவனுக்கு 10 அடியில் வெற்றினா நமக்கு அந்த வெற்றி 100 அடியாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ 10 அடியில் அவனுக்கு கிடைச்சிருச்சே, எனக்கு ஏன் கிடைக்கல சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் கர்மா வேறு, நம்ம கர்மா வேறு. அவன் கொஞ்சமாக பாவம் பண்ணான், நாம் நிறைய பாவம் பண்ணோம். இப்போ நிறைய பாவம் பண்ணவனுக்கு நிறைய அடி எடுத்து வைக்கணும் புண்ணியன்ற இடத்த அடையிறதுக்கு. அவன் கம்மியாக பாவம் பண்ணான், அதனால் 10 அடியில் அவன் புண்ணியத்தை தேடிக்கிட்டான். தட்ஸ் ஆல். ஸோ தெரியாமல் தப்பு பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு உண்டான தண்டனையும் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இனி தப்பு பண்ண மாட்டோம். இனி வரக்கூடியது இந்த 100 அடியை தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு அடியும் வெற்றி படியாகவே மாறிடும். ஏன் மாறாது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. செம்மையாக சூப்பரான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் வாழலாம், வாழ்ந்தே தீரலாம். அதே போல் கிட்டத்தட்ட 1 hour ஆடியோவாக ஆகிடுச்சு, சாரி. அண்டு இன்றைக்கி கோயிலுக்கு யாரெல்லாம் போனீங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவு முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பே சாயிக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை நம்ம பண்ணோம் எல்லோரும். அப்புறம் கடவுள் பேருக்கும் அர்ச்சனை பண்ணோம். ஸோ கடவுள் அந்த சாமி கும்பிட்ட இடத்துல அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கடவுள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணும்போது தான் அந்த சந்தோஷத்தை அவருடைய முகத்தில் பார்க்க முடிஞ்சதுன்னும் போது, ஸோ இது மாதிரி தான் நம்ம என்றைக்குமே மன ரீதியாக ஒற்றுமையாக, மன ரீதியாக நல்லவர்களாக நாம் இருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கைன்றது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் ஒரு இடத்துல இருக்குது. அதை மேலும் மேலும் முயற்சிகள் செய்யும்போது கடவுள் பலமும் ப்ளஸ் மனிதனுடைய பலமும், இன்றைக்கி காலையில் வெற்றிச்சன் சாய் சத்தியம் கொடுத்தனா இல்லை சாய் 365 கொடுத்தனான்னு தெரியல, கடவுள் பலமும் மனுஷனுடைய பலமும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே வெற்றி அப்படின்றத நாம் பெற முடியுன்றத நம்புங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.